வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுமைக்கும், மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்த 5 சுற்றுலா தலங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். சீன மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அட்டவணையை புதுடில்லியில் இன்று வெளியிட்ட தேர்தல் ஆணையம் வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்கும் என்று கூறியுள்ளது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 21ஆம் தேதி கடைசி நாளாகும். 22ஆம் தேதி மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற 25ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுமைக்கும், மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வழங்கியிருந்த 30 ஒத்திவைப்பு நோட்டீஸ்கள் நிராகரிக்கப்படுவதாக அவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்தார். பீகார் வாக்காளர் பட்டியல் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த அவர், தேர்தல் ஆணையம் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டது என்று சுட்டிக்காட்டினார். அவை அலுவல்கள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை முதலில் நண்பகல் வரையிலும், பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நடத்த முற்பட்ட போது பீகார் பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். ஜனநாயகத்தை வலுப்படுத்த கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்று கூறிய திரு ஓம் பிர்லா, அதில் அனைவரும் பங்கேற்க விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். பிரதமர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் நமோ செயலி மைகவ்.in இணையதளம் வாயிலாக தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டி முடிவடைந்த திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக விவசாயிகளுக்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 20வது தவணையையும் அவர் விடுவிக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் 9 கோடியே 70 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 20,500 கோடி ரூபாய் செலுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் 3 தவணைகளாக தலா 2000 ரூபாய் வீதம் ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த முப்படைகள் தலைமையக சிவிலியன் சேவை பிரிவு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் சிவிலியன் பிரிவினரின் சேவை தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தேசத்தின் பாதுகாப்பு அமைப்புகளின் செயலாக்கத்தில் சிவிலியன் பிரிவு வலிமையுடன் பங்காற்றுவதாகவும் பாராட்டு தெரிவித்தார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்று வீர முழக்கமிட்ட லோக்மான்ய பால கங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுயராஜ்ய இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்று அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி நமது கலாச்சாரத்தை தேசத்தின் அடையாளமாக விளங்கச் செய்தவர் பால கங்காதர் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக வலைதள பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய பால கங்காதர் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகமாக திகழ்வதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். UPI பண பரிவர்த்தனையில் புதிய விதிமுறைகளை தேசிய பண பரிவர்த்தனை கழகம் இன்று முதல் நடைமுறைப்படுத்துகிறது. இதன்படி ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கு பின்னரும் அனுப்புவோரின் பெயர் விவரத்தை பணம் பெறுவோர் இனி அறிந்து கொள்ள முடியும். வாடிக்கையாளர்கள் தங்களது கைபேசி இணைப்புடன் தொடர்புடைய வங்கிகளின் பெயர்களை தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனை தொடர்பான தகவல்களை வாடிக்கையாளர்கள் 90 வினாடிகள் அவகாசத்தில் 3 முறை மட்டுமே இனி பரிசோதிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம்,
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 18 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். இதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம், புதுக்கோட்டை முத்துக்குடா கடற்கரை, திருப்பத்தூர் ஏலகிரி, தென்காசி குண்டாறு அணை சுற்றுலா தலங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா அமைக்கவும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 26 புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் 14 நாடுகளைச் சேர்ந்த 99 அயலக தமிழ் இளைஞர்களுக்கு பயண குறிப்புகள், புத்தகங்கள், அடையாள அட்டைகளையும் அவர் வழங்கினார். தமிழ்நாட்டில் பொதுமக்களின் நலன் காக்கும் சிறப்பு மருத்துவ திட்ட முகாம் நாளை தொடங்கப்படவுள்ள நிலையில் 1256 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனை முடிவுகள் அன்றைய தினமே குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நோய் கண்டறியறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சப்போர்ட் சிஸ்டம், நம்மளோட டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அதே இடத்தில் ஒரே நாள்ல லேப் டெஸ்ட் நம்ம பார் கோடிங் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி ஈவினிங் குள்ளே ரிசல்ட் வர மாதிரியும், கண்காணிப்பு மற்றும் ரியல் டைம் டிராக்கிங், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுல அவங்களை பதிவு பண்ணும்போது அவர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவரோட ரெக்கார்டு அங்க வர மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டில் தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த அஇஅதிமுக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் மேம்பாட்டிற்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கவும், மானாவாரி பயிர்கள் உற்பத்தி அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நாகை மாவட்டத்தில் 4வது புத்தக கண்காட்சியை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர். கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலை, இலக்கியம், பண்பாடு, மருத்துவம், சமையல் கலை, பொழுதுபோக்கு, வரலாற்று நூல்கள், சித்த மருத்துவ நூல்கள் என பல்வேறு துறைகளை சார்ந்த புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. மயிலாட்டம், நாட்டுப்புற கலை, மலைவாழ் மக்கள் நடனம், திரைத்துறையினர் பங்கேற்கும் நிகழ்ச்சி, பட்டிமன்றம், படைப்பாளர்கள், கார் கண்காட்சி, மலர் கண்காட்சி, சிலம்பாட்டம் என பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை சிறையில் கடந்த 6 மாதங்களாக அடைக்கப்பட்டிருந்த ராமநாதபுரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 2 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சென்ற மாதம் 25ஆம் தேதி இவ்விருவரும் விடுதலை செய்யப்பட்டு இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இன்று அதிகாலை கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் இவர்கள் சென்னை வந்தடைந்தனர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு கருதி நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல நாளை முதல் 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவை காண்பதற்கும் கொல்லிமலையில் உள்ள புகழ்பெற்ற இடங்களை சுற்றி பார்க்கவும் சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வருகை தருவார்கள். அதிக கூட்டம் காரணமாக நீர்வீழ்ச்சியில் தடாக பகுதியில் மக்கள் குப்பைகளை அதிக அளவில் போடுவதற்கான வாய்ப்புகள் அமைந்துவிடும் என்பதால் நாளை சனிக்கிழமை முதல் 2 நாட்களுக்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 18,000 கனஅடியாக குறைந்ததை அடுத்து 5 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து 27 கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார்.
மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீன மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு லக்ஸயா சென்னும் தருண் மனேபள்ளியும் முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் லக்ஸயா சென் சீனாவின் ஜுவான்சென் ஜூவை 21-14, 18-21, 21-14 என்ற செட்களிலும், மன்னேபள்ளி சீனாவின் ஜி ஆன் ஹூவை 21-12, 13-21, 21-18 என்ற செட்களிலும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுமைக்கும், மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்த 5 சுற்றுலா தலங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். சீன மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு லக்ஸயா சென் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.